நீங்க என்ன பண்றீங்க? நட்பு கொண்டாடுறீங்களா? நீங்க நட்பு கொண்டாடுறீங்க. மருமகனாய துரியோதனை நானும் நட்பு கொண்டாடுறேங்க. நாசநாசன் சொல்றீங்க. ஓ நாசநாசன் யாருன்னு கேக்குறியா? யார் எதிரியா அவங்க நாசம்? மாமா வாருங்கள் வாருங்கள். நீதானே சொன்ன மாமன வாருன்னு வாரிட்டேன். என் மந்திர பூமி மாமனுக்கு வாரு வாரும் ஒழுங்கா சமாதானத்தில் போடு. வாரு வாருன்னு சரி போடு போடுன்ற அப்படியா சொல்ல இல்ல. சரி மாமனை எழுப்புடா. மாமனை எழுப்பணுமா? எழுங்க மகாராஜா எழுங்க 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 கையை பிடிச்சி எழுப்பு. சரி இருங்க கையை பிடிச்சி எழுப்பு. 1 2 3 4 5 கையில எத்தனை பேர் இருக்கும்? 5. இதுல 5 பேர்லுக்கு இது இல்ல. கால கையை பிடிச்சி தூக்கிடலாமா? சம்பளம் கொடுக்கறதே தண்டம். எனக்கு சம்பளம் கொடுக்கறது வாரு வாரு மருமகன் சொல்றாங்க. வாரு வாரு மாமா ரத்தினி சிமாதானத்துல உட்காருன்னா காலவாரி சொல்றீ. எனக்கு புரியலங்க. அப்படியா மாமா நீ போடு போடு. என்ன தப்பாச்சு? என்ன சொன்ன? போடு போடுன்னு மாமனுக்கு போட்டு சமாதானம் போட சொன்னாரு. சமாதானம் போடுன்னு சொன்ன. சொல்றவங்க தெளிவா சொல்லணும்ல. பாதி பாதியா சொன்னா எனக்கு என்ன புரியும்? அதனால போட்டு போடு மாமனுக்கு சமாதானம் போடு. சமாதானம் போட்டுக்கிறேன். வணங்காத முடி இந்த துரியோதனாகப்பட்டும் வணங்கி உன் பாதாரத்தில் படித்திருக்கின்றேன். சுகமாயிருப்ப எல்ரா 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 அஜிபுரமான உத்தமன துரியா துரியா என்னாலும் வாழ்வான். அஜிபுரமான உத்தமன துரியா துரியா என்னாலும் வாழ்வான். உத்தமனாய் வாழ்வான். உத்தமனாய் வாழ்வான். உத்தமனாய்
அழைத்த உடனே உயர்ந்த சிமாதானத்திலே உட்கார வைத்து என்னுடைய பாதத்தை பணிந்து இருக்கிறாய். அகில உலகத்தில் சுகம் பெற்று வாழ்ந்திருப்ப ஆசீர்வாதம். ஆனா இருந்தாலும் 56 நாட்டுக்கு பேரரசனா இருக்கிறாய். நான் மாமனா இருந்தாலும் பேரரசனா இருக்கிறாய். ஒரு வார்த்தை கேட்கலாமா? மன்னாடி அழைத்தது என்ன? மாமா வர வேண்டும் என்று எச்சரிக்கையாக கூப்பிட்டாங்க. என்ன காரணம் என்றால் இன்று தினத்திலேயாகும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். பாண்டவர்களை காடா வனவாசம் அசுராபுரத்திலே எல்லக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். பாண்டவரை ஓட்டிவிட்ட நாள் முதல் இருந்து இன்று நாள் முதல் வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கலையும் அசுராபுரத்திலே. அதனால இன்று தினத்திலே ஆகியும் அப்படி சொல்லுகின்ற போது இருந்தாலும் எல்லாரும் பேசுறாங்க. அவனுக்கு மகனுக்காகப்பட்டது வயதாக 21 வயது ஆகிவிட்டது. ஆகும் தருணத்தினாலாகியும் இன்னுமே கல்யாணம் பண்ணல இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாம் பேசுகின்றார். 56 நாட்டுக்கு பேரரசனாக்குறான். ஆமா, ஒரு மகன் வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணல சொல்லக்கூடிய எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகவும் இன்று தினத்திலேயாகியும் நானாகவும் என் மகனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும். அப்படியா? அதற்கு நான் சொல்லணுமா? கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் எந்த தேசத்திலே எந்த நாட்டிலே என்ன எங்க இருக்குது என்று எனக்கு தெரியாது. அப்படியா? அதனால உனக்காக தெரியும். ஆலோசனை மாமன், நீ ஆலோசனை சொல்லுவாய். அதனால உன்னை அழைச்சிருக்கின்றேன். டீ குடிச்சுக்கிறாங்க. அதனால தான் நான் நேரம் வந்தேன். அப்படி டீ குடிச்சுக்கிறாங்க. குடிச்சிட்டோம். உனக்கு நல்ல யோசனை சொல்ல வேண்டுமானா எந்த இடத்துல இருக்கும் பொண்ணு கேப்பியா? ஏண்டா ஏங்க இப்படி வாடாடி? என்ன மகாராஜா, என் மருமகன் திடீர்னு வந்து கல்ல தூக்கி மேல போட்டாங்க. கல்ல தூக்கா சாகலையா? எங்கடா சாகுது? கல்ல தூக்கி போட்டுக்கிறேன்றீங்க, நீங்க இன்னும் சாகாம நிக்கிறீங்களா? சாகர மாதிரி தானே கல்லு போட்டுக்கிறான். அவன் என்னன்றான், எங்க பையனுக்கு வயசுக்கு வந்துருச்சு மாமா. பையன் கூட வயசுக்கு வரானா? பையன் வயசுக்கு வந்த கல்யாண வயசுக்கு இருக்கிறான். கல்யாண வயசு ஆயிடுச்சு மாமா. அவனுக்கு முகத்துல மீச ஆயிடுச்சு. 8 லக்கணம் புரிஞ்சவன் லக்கணகுமாரன். 8 லட்சணம் புரிஞ்சவன் லக்கணகுமாரன் கல்யாணம் பண்ணு 56 நாட்டு பேரரசர் எல்லாம். ஆனா துரியோதனன் பெரிய பணக்காரன் என்ன பண்றது? ஒரு நல்ல காரியம் அசுராபுரத்துல செய்யலையே அப்படின்னு கேவலம் பேசுறாங்க. அதனால என்ன பண்றீங்க? அதனால எனக்கு எங்கிட்டு வந்து சொன்னோம், உங்க வீட்லயே தானே பொண்ணுக்குதா? எங்க வீட்லயா? கீதுங்க ஒண்ணு எங்கடா? எங்க ஆயா வர்த்திக்கிற பல்லெல்லாம் போயிட்டு 22, 21, 22 வயசு பையனுக்கு போய் ஆயில கல்யாணம் பண்ண முடியுமா? எங்க வீட்டுல கேர பண்ண நான் சொன்னேன். சொந்த பந்தத்துல ஏதாவது இருந்தா சொல்லுன்னு உன்ன கேட்டேன். ஏங்க நீ சரியில்லடா. எங்க வீட்டுல எல்லாம் பாட்டிக்கான பல்லு, நான் ஒரே பல்லு கூட கிடையாது. வெத்தலை பாக்கு கூட இடிச்சுதான் கொடுக்கணும். பாருங்க. சரி, உங்களுக்கு தெரியல. அவரே கேளுங்க. நானே சொல்றேன். அவரே கேளுங்க. ஒரு தாண்டி அவரே யோசனை சொல்லுங்க.
மாலாய மகாவிஷ்ணு யாரு மாலாய மகாவிஷ்ணு லட்சுமிக்கும் பகவானுக்கும் பிறந்த லட்சுமிக்கும் பகவானுக்கும் பிறந்த சுந்தரிக்கிறா ஏண்டா 60 அவனுக்கு யா பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கா ஒரே ஒரு அட்டு நாளைக்கு மூடு போய் சேர மாட்டேன் பெரிய மனுஷன் பொண்ணு கேட்க சொன்னா இப்படியா சொல்லுவேன் நீ ஏண்டா நான் எப்பயாரு பெற்றவன் பேரரசன் வெள்ளி கம்பத்தை காலாது வைத்து நீதி என்று செங்கோலை கையில் பிடித்து தங்க சிமாதானத்தில் உட்கார்ந்து ஆட்சி புரியவன் இடத்துல வாங்கி போறதுக்கு சட்டம் இல்ல அவனுக்கு கட்டடியாட வருவான் யாரு அந்த கேங்கு சின்ன மாமனார் சின்ன மாமனார் ஏடா தப்பா பேசாத அவன் எப்பயாரு பட்டவன் திருட்டு பையன் அவன் கூட்டு மாறி அவங்கிட்ட பொண்ணுக்கு போனா நம்மளுக்கு நியாயம் கிடைக்குமா நீ சொல்றது சரிதான் அவங்கிட்ட போக கூடாதுன்னு நீ நினைக்கிற நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்ன ஐடியா உனக்கு சின்ன மாமனார் இருந்தாலும் அவனுடைய பெண்ணை உனக்கு மகனை கட்டினு வந்து வச்சுட்டா பாண்டவர் பக்கத்துல தான் அவன் இருக்கிறான் இப்ப பாண்டவர் பக்கத்திலேயே இருக்கிறான் பாண்டவர் பக்கம் ஆமா பாண்டவர் ஒழிக்க வேண்டுமானால் அவன் கிருஷ்ணா அந்த பக்கம் தான் நமக்கு சொந்த பொண்ணை கட்டினு வந்துட்டா யாருக்கு சொந்தம் பண்ணுமா நம்மளுக்கு உனக்குதானா சொந்தம் எனக்கு சொந்தம் ஆமா அதனால கிருஷ்ணன் கிட்ட எடுத்து போய் பொண்ணை கட்டிட்டு வந்துட்டீங்களா கிருஷ்ணன் நம்ம பக்கம் திரும்பிட்டா பகவான் கிட்ட போய் லட்சுமிக்கும் பகவானுக்கும் பிறந்த சுந்தரிய பொண்ணு கட்டிட்டு வந்துட்டு உனக்கு சம்மதி ஆயிடுவான் சின்ன மாமனாரு காட்டுக்கு போனவங்கள அவங்கள ஒழிச்சு போட்டுடலாம் அவங்கள குலாசு இந்த நாடு பூரா உனக்கே ஆயிரும் நம்மளுக்கு ஆமா அதனால ஆண்டவர் இடத்துல சென்று பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிடணும் எனக்காக ஆசை எனக்கு ரொம்ப ஆசை அதனால இப்ப எங்க பார்க்க வேண்டும் வைகுந்தம் இப்படி தொடர்ந்து இப்படி கம்முன்னு சொன்ன உடனே பொண்ணு போயிட்டு கொடுத்துருவானா ஒரு பரிம்பாகால் கட்டுறது இல்லையா நம்ம கிட்ட என்னடா இப்படி பிச்சைக்கார மாதிரி வந்துட்டான்னு சொல்ல மாட்டானா ஓ மாமா சூப்பர் மாமா நீ இப்படி சொல்றதுனால நம்ம துரிவாதனாகப்பட்டவன் பெண்ணுக்காகவும் சும்மா வந்துட்டான்னு சொல்லி நாட்டுக்கு பேரரசன் இல்லாத வந்துட்டான் இவனுக்கு போய் எப்படி பொண்ணு கொடுக்கறது நாம கேவலம் பேச மாட்டோம் அதனால நம்ம இடத்துல எக்கச்சக்கமான பொன்பொருள் இருக்கு 14வது எக்கச்சக்கமான பொன்பொருள் இருக்கிறது அந்த எக்கச்சக்கமான பொன்பொருளை எடுத்து போய் அந்த வைகுந்தத்துல கொண்டு போய் இறக்கிட்டா இந்த பொண்ணை பார்த்து மயங்கி அந்த கண்ணை நம்மளுக்கு பொண்ணு கொடுத்துருவேனே இந்த 7 லட்சம் வட்டங்க மீதலையாகவும் பொன்பொருள் அனைத்தையும் மூட்டை கட்டி சேனைகள் அழுத்து இந்த அசுராபுரத்தை விட்டு வைகுந்தமாக பொண்ணுக்கு வாங்க அழைத்து தம்பிமார்கள் அழைத்து மொத்த பொண்ணை கொண்டு வா அந்த கணிதத்துல இருக்க பூரா வாங்கிட்டு யாத்திரா மகாராஜா எப்படி போயிருவேன் நான் போவேன் நான் வருவேன் கூட 7 லட்சம் ஒட்டகத்து மேல வர்றது நாங்க எட்டு வந்து கொஞ்சமே எட்டு வந்து இருக்கிறோம் 7 லட்சம் ஒட்டகத்து மேல முன்ன போயினே இருக்குது பாருங்க இப்பதான் 14வது லோடு போயிருக்கு தம்பிமார்கள் அனைத்து பேரும் என்ன ஓட்டிக்கொண்டு ஒட்டகத்து மேல அடிச்சிருக்கிறேன் போறாங்க சரியாகுதா
எங்க வந்திருக்கின்றோம் எங்கேயோ கேட்டோம் ஆ, பொண்ணுக்கு போலான்னா 7 லட்சம் ஒட்டத்து மேல பொண்ணு ஏத்திட்டேன் ஏத்துட்டோம் நான் பொண்ணுக்கு ஒரு இடத்த சொல்லிட்டேன் ஆ, இந்தியா ஆச்சு கடன் ஆச்சு ஆ. போய் பொண்ணு கட்டிட்டு வந்துரு மாமா நான் வரமாட்டேன்ப்பா மாமா எப்படி இருந்தாலும் எனக்காக குடவிளக்கு தெய்வம் நீ ஆமா அதனால எங்க போனாலும் என்னை விட்டு மட்டும் போவாத நான் உங்க கூட இருக்கணுமா எங்க கூடயே கண்ணுங்கிட்ட நானும் வந்து நீ வரணும் சரி நீ வரம்பா அப்படியே ஆகட்டும். நடு நடு போலாம் இப்ப வைகுண்டம் வந்து விட்டோம் இப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து ஆ. கண்ணனை பார்க்கலாம் சாமி